ICI January 2025 examination 12th January 2025 இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 12th, 14th, 16th and 18th அதாவது அக்கவுண்டிங், லா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் எக்கனாமிக்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து எக்ஸாம் ஃபார்ம் டேட்ஸ், அதாவது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட் அண்ட் எக்ஸாம் ஃபீஸ். எக்ஸாம் ஃபார்ம் ஓப்பனிங் டேட் வந்து 10th November 2024. இது 23rd November 2024 வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். இந்த டியூரேஷனில் வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபார்ம் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணால் போதும். சப்போஸ் இந்த டியூரேஷனில் நீங்கள் எக்ஸாம் ஃபார்ம் ஃபைல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 24th Novemberலேருந்து 26th November வரைக்கும் கூட நீங்கள் எக்ஸாம் ஃபார்ம் ஃபைல் பண்ணிக்கலாம், பட் வித் லேட் ஃபீஸோட. அதுக்கப்புறம் 27th Novemberலேருந்து 29th November வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும். இந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸாம் ஃபார்மில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சேஞ்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஐசிஐ பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் மீடியம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு ஆல்ரெடி ஃபில்டு டீட்டெயில்ஸுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நம்ம எக்ஸாம் ஃபீஸ் பார்க்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் இந்தியாவில் சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் 1500. அதுவே நீங்கள் ஓவர்சீஸ் சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்க்ளூடிங் பூட்டான் அண்ட் காத்மண்டுனா $325. அதே ஃபார் பூட்டான் ஆர் காத்மண்டுவில் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இந்தியன் ருப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா 2200. இப்போ நம்ம லேட் ஃபீஸ் பார்க்கலாம். அதாவது நீங்கள் 24th Novemberலேருந்து 26th Novemberக்குள்ளே நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ சொன்ன அதே எக்ஸாம் ஃபீஸோட ப்ளஸ் $600 நீங்கள் சேர்த்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். ICI CA ஃபவுண்டேஷன் டோட்டலாக 6 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அந்த 6 கொஷின்ஸில் நீங்கள் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போதும். ஈச் கொஷின் கேரிஸ் 20 மார்க்ஸ். இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்ன் அக்கவுண்டிங் அண்ட் லாக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ஃபுல் 100 மார்க்ஸுக்குமே MCQ பேட்டர்னில் தான் இருக்கும். அதாவது 1 மார்க் கொஷின் தான் இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் OMR ஷீட்டில் என்ன கரெக்ட் ஆன்சரோ அதை பார்த்து கரெக்டாக ஷேட் பண்ணால் போதும். நீங்கள் அக்கவுண்டிங் அண்ட் லா எக்ஸாம் வந்து ஃபுல்லாக பிளாக் பெனில் தான் எழுதணும். ஃபுல்லாக பிளாக் பெனில் எழுதுங்க. எந்த ஒரு கலர்ஸும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அண்டர்லைன் ஆர் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி OMR ஷீட்டில் ஷேட் பண்ணும்போது நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு பென்சில் எடுத்து ஷேட் பண்ணால் போதும். அப்போ தான் சப்போஸ் நீங்கள் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் மாற்றி ஷேட் பண்ணால் கூட நீங்கள் எரேசரில் அழிச்சிட்டு கரெக்டான ஆன்சர் வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் CA ஃபவுண்டேஷன் January 2025 எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.